எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய அந்த தருணம். ஓ மைக் ஆஃப் பண்ண போறாங்களா? இல்ல ஒண்ணு. நல்ல நல்ல ஜோக்லாம் போடுறீங்க. ஷோ முடியும் போது அதெல்லாம் என்ன பண்றது? அண்ணனை பார்த்தவன ஒரு வைப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு நபருக்காக தான் காத்திருக்கோம். இந்த படத்தினுடைய நாயகன் மட்டும் கிடையாது, இந்த விழாவினுடைய நாயகன். 25 படங்கள் வெற்றி கொண்டாட்டமாக மாறி இருக்கு அப்படின்னா அது இந்த ஒரு நபருக்காக தான். அவ்வளோ அன்பு கூடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். Ladies and gentlemen, please put your hands together as I welcome the one and only Vijay Antony அவர்கள். சாரி சார், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார், காஸ்டியூம்லாம். என்ன சார்? எல்லாம் ப்ரமோஷனுக்காக தான். சூப்பர். பின்னாடி கூட பிரிண்ட்லாம் பின்னாடி வருதா? பாத்து. வாவ். சக்தி திருமகன் செப்டம்பர் 19th. அண்ணா ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? Thank you. 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லண்ணே. சரி. எப்போ பார்த்தாலும் கையை விட வச்சிங்க. சூப்பர்ண்ணே. இங்கே எங்களுக்காக சக்தி திருமகன் படத்துக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெல்லாம் சேர்க்கல அவங்க. அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். அதான் அந்த படம். ஆர்த்தி ஸ்டுடியோவில் அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்தில் நான் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாண்ணா. அந்த 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்கல பிரபு. அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபுக்கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போடுற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பார், மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேறு நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பயங்கர செலவாகும் போல் இருக்கே, பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போகிறத நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண்,
ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். படம் 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, இன்னொன்று வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார். நீங்கள் இவ்வளோ சுருக்கமாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலேயே நாங்கள் பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை சார், அப்படி பதட்டப்படாது. நீங்கள் பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்கள் பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ராவில் இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்தில் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். அது என்ன எதிர்பார்க்கலாம் படத்துலேருந்து? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவார். இல்லை பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குது. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பற்றியும் நீங்கள் ரசித்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலங்கால போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். அதான் சார், கொஞ்சம் காது கேட்காது சார். நீ ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரில அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். புலி உரும்புது. புலி உரும்புது. அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5. ஏன் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜில் ஜில். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனால் நீங்கள் பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாருன்னு நினச்சேன். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையாலுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட இருக்கு. சார் சார் இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பார், ஏன் உச்சி மண்டு இல்லை சுருங்குது ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார் நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு.
அப்புறம் ரொம்ப அமைதியாயிடுவார். சார் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். சார், சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு தான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார், தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார். தேங்க்யூ. உங்களுக்கு பேனர் வைக்கிறது நான் தான்.